ஹே தேர், வெல்கம் பேக் படி. இந்த வீடியோவில் நம்ம சேல்ஸ்ஃபோர்ஸ் ஃபார்முலானா என்னன்ட்டு பார்க்க போகிறோம். அண்ட் அப்கமிங் 2 to 3 வீடியோஸ்லேயும் வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ் ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம், பட் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அண்ட் மேத் ஃபங்க்ஷன்ஸ்லாம் கவர் பண்ண போகிறோம். பிஃபோர் தட், ஃபார்முலானா என்ன ஆக்சுவலாக நீங்கள் ஃபீல்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் போயிட்டு ஒரு நியூ ஃபீல்டு க்ரியேட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்முலான்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரிமைனிங் ஃபீல்ட்ஸ்லாம் வந்து லைக் நீங்கள் வந்து ஒரு வேல்யூ கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் லெட்ஸ் சே நீங்கள் கொடுக்குற வேல்யூலாம் வச்சு சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏதாச்சும் கால்குலேட் பண்ணோன்னா வி வில் பி கோயிங் வித் த ஃபார்முலா. இந்த கம்ப்ளீட் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார்முலாலாம் வந்து நம்ம யூஸ் கேஸ் வச்சு தான் ஃபுல்லாக கற்றுக்க போகிறோம். ஓகேவா? நான் ஸ்டார்டிங் வித் பேசிக் ஆப்ரேட்டர்ஸ் ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளை டிவிஷன்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போமா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டாஃப் ஆப்ஜெக்டில் 2 ஃபீல்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பேஸ் சேலரி அண்ட் அனதர் வந்து ஸ்பெஷல் அலவன்ஸ். இப்போ நம்மளுடைய டாஸ்க் என்னன்னா இது ரெண்டுத்தையும் அடிஷன் பண்ணி ஒரு ஃபீல்டில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேவா? சிம்பிள் ஃபார்முலா தான், அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போமே. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் லெட் மீ ஜஸ்ட் நேவிகேட் டு ஸ்டாஃப் ஆப்ஜெக்ட் மேனேஜர் அண்ட் லெட் மீ ட்ரை டு கிரியேட் ஒன் நியூ ஃபார்முலா ஃபீல்டு. இப்போ ஃபார்முலா கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போது ஃபீல்ட் நேம் வந்து டோட்டல் சேலரி வித்தவுட் டேக்ஸ் டிடக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஃபீல்ட் நேம் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் டைப் கேட்குது. இந்த ஃபார்முலோட ரிட்டர்ன் டைப் என்ன, நம்பர் தான் இல்லையா? ஸோ நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு டெசிமல் பிளேசஸ் வந்து 2லே லீவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். அண்ட் இதான் வந்து ஃபார்முலா கிரியேட் பண்ணுறதுக்கான இன்டர்ஃபேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபார்முலா, அட்வான்ஸ் ஃபார்முலா 2 ஆப்ஷன் இருக்கும். ஆக்சுவலாக சிம்பிள் ஃபார்முலாவில் நம்மளுக்கு லிமிட்டடான ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும், பட் மோஸ்ட்டாக வந்து இது யூஸ் பண்ண மாட்டோம் ரியல் டைம்லையும். அட்வான்ஸ்டு ஃபார்முலா டேரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஃபீல்டுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூல் பி கெட்டிங் சம் ஆப்ஷன்ஸ். இஃப் லெட்ஸ் சே நான் இங்கே ஸ்டாஃப் கிளிக் பண்ணேன்னா ஸ்டாஃபில் இருக்க ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ்லாம் நம்மளுக்கு அவைலபிளாக இங்கே காட்டும். அண்ட் பிலோ டாலர் சிம்பிள் போட்டிருக்கு இல்லையா, இதெல்லாம் தான் வந்து நம்ம குளோபல் வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். குளோபல் வேரியபிள்ஸ்னால் சேல்ஸ்ஃபோர்ஸ்னால ப்ரீடிஃபைண்டாக செட் பண்ணப்பட்ட வேல்யூஸ். அண்ட் லெட்ஸே நீங்கள் ஒரு வேல்யூவை டைனமிக்காக ரன் டைமில் ஆக்சஸ் பண்ணோன்னா வி வில் பி யூஸிங் த குளோபல் வேரியபிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஆர்கனைசேஷன் டீட்டெயிலாக ஆக்சஸ் பண்ணோன்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஹார்ட் கோடிங் டைரக்ட்லி இந்த ஃபார்முலா யூ கேன் யூஸ் திஸ் பர்டிகுலர் சின்டாக்ஸ். அண்ட் அதே மாதிரி தான் கரண்ட்லி லாக்டின் யூசரோடைய ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன்லாம் ஆக்சஸ் பண்ணோன்னா வி வில் பி யூஸிங் திஸ் ஆப்ஷன். அண்ட் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரிஜின் டேட் டைம் மட்டும்தான் இருக்குது. அண்ட் லெட்ஸ் சே கரண்ட்லி லாக்டின் யூசரோட இன்ஃபர்மேஷன் லைக் நேம், கம்பெனி நேம், டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் ஆக்சஸ் பண்ணோன்னா யூ வில் பி யூஸிங் திஸ் பர்டிகுலர் டாலர் யூசர். அண்ட் சிமிலர்லி கோஸ் ஃபார் தி யூசர் ரோல் ஆஸ் வெல். இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நம்ம யூஸ் கேஸ்க்காக வி ஜஸ்ட் வாண்டட் டு ஆட் 2 டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் இல்லையா. ஒன்று வந்து பேஸ் சேலரி, அண்ட் இப்போ ஆட் பண்ணுறதுக்கு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஹாவ் ப்ளஸ் சிம்பிள் இன் மை ஃபார்முலா. அண்ட் இன்னொரு ஃபீல்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அலவன்ஸ், அதையும் நான் இப்போ இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா செக் சின்டாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நம்ம ரிட்டன் டைப் என்ன கொடுத்துருக்கோம், நம்பர்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ நீங்கள் செக் சின்டாக்ஸ் கொடுக்குறப்போ சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்து எவாலுவேட் பண்ணும் நீங்கள் இங்கே கொடுத்துருக்க ஃபார்முலா வந்து நம்பர் தான் ரிட்டர்ன் பண்ணுதான்ட்டு. ஓகேவா? இப்போ நான் செக் சின்டாக்ஸ் கொடுக்குறேன் அண்ட் வந்து இப்போ எந்த எரருமே இல்லைன்னு சொல்லிடுச்சு. பிஃபோர் கிளிக்கிங் ஆன் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து இதெல்லாம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம் ரியல் டைம் எக்ஸாம்பிளில், அட்லீஸ்ட் நான் யூஸ் பண்ணதில்லை. பட் முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ்லாம் மட்டும் நம்ம டுட்டோரியல்ஸில் கவர் பண்ணுவோம். ஓகேவா? நவ் லெட் மீ ஜஸ்ட் கிளிக் ஆன் நெக்ஸ்ட் அண்ட் ஐம் கிளிக்கிங் ஆன் சேவ். இப்போ நான் ஸ்டாஃப் ரெக்கார்டில் போயிட்டு ஒரு வாட்டி ஹார்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். அண்ட் நம்மளோட ஃபீல்டு வந்து எங்கே ஆட் ஆயிருக்கு, டோட்டல் சேலரி வித்தவுட் டேக்ஸ் டிடக்ஷன் ஆட் ஆயிருக்கு பாருங்கள். நம்ம பேஜ் லேஅவுட்டில் போயிட்டு அப்புறமா இந்த ஃபீல்டு இங்கே வச்சுக்கலாம். பட் இப்போ நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். லெட்ஸே பேஸ் சேலரி வந்து 10 rupeesன்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸ்பெஷல் அலவன்ஸ் வந்து 2 rupeesன்னு கொடுக்குறேன் அண்ட் ஐம் கிளிக்கிங் ஆன் சேவ். இப்போ இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் சேலரி வித்தவுட் டேக்ஸ் டிடக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி தான் வந்து ஃபார்முலா ஃபீல்டு வந்து ஒர்க் ஆகும். அண்ட் இது வந்து ரீட் ஒன்லி மட்டும்தான் இருக்கும். இந்த பர்டிகுலர் ஃபீல்டு வந்து யூசர்னால எடிட் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ இன்னொரு யூஸ் கேஸ் சொல்கிறேனே.
இப்போ வந்து நம்ம டோட்டல் சேலரி வித்தவுட் டாக்ஸ் டிடக்ஷன் தானே கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இன்னொரு ஃபார்முலா ஃபீல்டு வந்து கிரியேட் பண்ணணுன்ற ரெக்யர்மெண்ட் வருது. டு ஃபைண்ட் தி டோட்டல் சேலரி வித் டாக்ஸ் டிடக்ஷன். ஓகேவா? இது இப்போ நம்ம கிரியேட் பண்ணி பார்ப்போம். அகைன் ஐ எம் கோயிங் டு ஸ்டாஃப் அண்ட் ஐ ஆம் ட்ரைங் டு கிரியேட் ஒன் நியூ ஃபார்முலா. அண்ட் ஃபீல்ட் லேபிள் வந்து லெட் மீ ஜஸ்ட் கிவ் இட் அஸ் டோட்டல் சேலரி வித் டாக்ஸ் டிடக்ஷன்ட்டு அண்ட் ரிட்டர்ன் டைப் வந்து நம்பர்னு செலக்ட் பண்ணிவிட்டு லெட் மீ கிளிக் ஆன் நெக்ஸ்ட். இப்போது நம்ம மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட்டு கிரியேட் பண்ணோம்ல ஃபார்முலா ப்ளஸ்லாம் போட்டு, அதை நம்ம மறுபடியும் பண்ணாமல் we can refer the already created formula directly. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் கிளிக் பண்ணுறப்போ ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா you will be having the formula field which we just created right now. அதை நான் இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் டோட்டல் சேலரி மைனஸ் இப்போ நான் என்ன பண்ணணும், ப்ராக்கெட்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபார்முலாவில். நம்ம ஆஸ் யூஷுவல் தான், நம்ம எப்படி ஸ்கூல் டைம்லாம் நம்ம ஃபார்முலாஸை க்ரியேட் பண்ணுமோ அதே மாதிரி தான். இப்போது நான் டேக்ஸ் டிடக்ஷன் பர்சன்டேஜ் டேக்ஸ் டிடக்ஷன் பர்சன்டேஜ் இன்டூ வந்து இந்த ஸ்டார் சிம்பிள் தான் வந்து இன்டூ. ஓகேவா? அண்ட் அகெயின் லெட் மீ ஜஸ்ட் கீப் த டோட்டல் சேலரி வித்தவுட் டேக்ஸ் டிடக்ஷன். உங்களுக்கு இந்த ஃபார்முலா வந்து செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்டரி தான். டோட்டல் சேலரி மைனஸ் அந்த பர்டிகுலர் டேக்ஸ் டிடக்ஷன் இன்டூ அந்த டோட்டல் சேலரி போட்டால் எவ்வளோ டேக்ஸ்ன்னு கிடச்சிரும். அதை வந்து நான் ஃபைனலாக சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டு மேக் ஷுர் ஐம் ஜஸ்ட் கிளிக்கிங் ஆன் செக் சின்டாக்ஸ். சின்டாக்ஸ் வந்து கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லுது. ஸோ லெட் மீ ஜஸ்ட் கிளிக் ஆன் நெக்ஸ்ட் லெட் மீ கிளிக் ஆன் சேவ். இப்போ நான் மறுபடியும் ரெக்கார்டுக்கு வந்துட்டு லெட் மீ ஜஸ்ட் ஹார்ட் ரிஃப்ரெஷ் ஒன்ஸ். அண்ட் எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் சேலரி வித் டேக்ஸ் டிடக்ஷன் வந்துருச்சு. இப்போ டேக்ஸ் டிடக்ஷனில் வந்து ஒரு 10% போட்டு பார்ப்போமே. அண்ட் லெட் மீ கிளிக் ஆன் சேவ். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு மைன்யூட் ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன், லைக் ஹவு ஃபார்முலா ஒர்க்ஸ் அண்ட் எப்படி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணுன்ட்டு. டோன்ட் வரி, ஐ வில் பி லீவிங் சம் யூஸ் கேசஸ் ஃபார் யூ டு ப்ராக்டிஸ் ஆஸ் வெல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் கவர் பண்ணுவோமே. நவ் ஸ்டார்டிங் வித் அப்சல்யூட் ஃபங்க்ஷன். அப்சல்யூட் ஃபங்க்ஷனோட வேலை என்னன்னா, நீங்கள் ஒரு பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்குறீங்களோ இல்லை நெகட்டிவ் வேல்யூ கொடுக்குறீங்களோ அதை வந்து பாசிட்டிவ் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இந்த அப்சல்யூட் ஃபங்க்ஷன் வந்து ரியல் டைமில் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுவீங்கன்னா, லெட்ஸே வந்து நீங்கள் ஒரு 2 வேல்யூக்கான டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் தெரியணும். பட் யூ டோன்ட் கேர் வெதர் அது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆயிருக்கான்ட்டு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வந்து நம்ம அப்சல்யூட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டில் 2 ஃபீல்டு கிரியேட் பண்ணியிருக்கேன், எக்ஸ்பெக்டட் மார்க் அண்ட் ஆக்சுவல் மார்க்னு. ஓகேவா? லெட்ஸே ஸ்டூடெண்ட் வந்து 50 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அண்ட் ஆக்சுவலாக வந்து 46 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார்முலா எப்படி இருக்கும்னா, இப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நான் ஃபார்முலா எப்படி எழுதுவேன், ஆக்சுவல் மார்க் மைனஸ் எக்ஸ்பெக்டட் மார்க்கோ இல்லை எக்ஸ்பெக்டட் மைனஸ் ஆக்சுவலாக நான் எதுவும் இல்லையா. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவல் மைனஸ் எக்ஸ்பெக்டட்னு எதுன்னா 46 மைனஸ் 50 ஆன்சர் வந்து எனக்கு -4ன்னு வரும் இல்லையா. பட் என்னோட ஆக்சுவல் மோட்டிவ் என்னன்னா அவங்களோட டிஃப்ரென்ஸ் தான் பார்க்கணும். பட் ஐ டோன்ட் கேர் வெதர் அவங்க வந்து அதிகமாக எடுத்திருக்காங்களா இல்லை கம்மியாக எடுத்திருக்காங்களா. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வந்து வி வில் பி யூசிங் த அப்சல்யூட் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணி பார்ப்போமே. லெட் மீ ஜஸ்ட் கோ டு த ஆப்ஜெக்ட் மேனேஜர் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் அண்ட் லெட் மீ கிரியேட் ஒன் நியூ ஃபார்முலா ஃபீல்டு. அண்ட் ஃபீல்டு நேம் வந்து டிஃப்ரென்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டட் அண்ட் ஆக்சுவல் மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வைக்கிறேன். அண்ட் ரிட்டர்ன் டைப் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும், விச் இஸ் நம்பர், அண்ட் ஐம் கிளிக்கிங் ஆன் நெக்ஸ்ட். இப்போ நான் இன்சர்ட் ஃபீல்டு கொடுக்குறேன். இங்கே ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணால் நம்ம ஸ்டூடெண்ட்டில் இருக்க ஃபீல்டெல்லாம் காட்டும். ஸோ லெட் மீ ஜஸ்ட் செலக்ட் தி ஆக்சுவல் மார்க் ஃபர்ஸ்ட் மைனஸ் எக்ஸ்பெக்டட் மார்க். இப்போ நான் வந்து செக் சின்டாக்ஸ் கொடுக்குறேன், கரெக்டாக தான் இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆல் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே காட்டும். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணுறப்போ அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்ட்டு கிளியரான டிஸ்கிரிப்ஷன் இவங்களே கொடுத்துருப்பாங்க. அண்ட் சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் வேணும்னா ஹெல்ப் ஆன் திஸ் ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸும் காட்டும். ஓகேவா? ஃபைன். இப்போ நம்ம அப்சல்யூட் கிளிக் பண்ணுறப்போ என்ன காட்டுது, ரிட்டர்ன்ஸ் தி அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் தி நம்பர், அ நம்பர் வித்தவுட் இட்ஸ் சைன். அவ்வளோதான்.
இப்போது நம்மளோட யூஸ் கேஸுக்கு நான் ஏபிஎஸ் ஆக்சுவலாக டைப் பண்ணலாம், இல்லைனா இதை டைரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் ஃபங்க்ஷனும் கொடுக்கலாம். இப்போது இது என்ன ஆர்கியூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுதுன்னா ஒரு நம்பர் எக்ஸ்பெக்ட் பண்ணுது இல்லையா? நான் இப்போ இந்த கம்ப்ளீட்டாக இதை வந்து கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளார பேஸ்ட் பண்ண போகிறேன். அண்ட் லெட் மீ கிளிக் ஆன் செக் சின்டாக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். and I am saving this particular field. Now going back to the student record, அதுக்கு முன்னாடி நான் டக்குன்னு பேஜ் லேஅவுட்டில் மட்டும் அரேஞ்ச் பண்ணிடுறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இன் எக்ஸ்பெக்டட் அண்ட் ஆக்சுவல் வந்து 0ல் இருக்குது. Now let me just keep the expected as 40 and actual mark as 30, lesser than expected வைக்கிறேன். இப்போ நம்ம ஃபார்முலா எப்படி இருக்கும்? 30 minus 40 which is minus 10. பட் நம்ம அப்சல்யூட் ஃபங்க்ஷனில் போட்டிருக்கிறதுனால இட் won't be showing as a sign இல்லையா? எஸ், இட் இஸ் ஒர்க்கிங் ஆஸ் எக்ஸ்பெக்டட். பாருங்கள், ஐ ஹோப் உங்களுக்கு அப்சல்யூட் ஃபங்க்ஷனோட யூஸ் கேஸ் என்னன்னு புரிஞ்சிருக்கும். அண்ட் நீங்களும் இந்த யூஸ் கேஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் which is ரவுண்ட். ரவுண்ட் ஃபங்க்ஷன் எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, லெட்ஸே உங்ககிட்ட ஒரு நம்பர் ஃபீல்டு இருக்குது which has more decimal points in it. இப்போ இந்த டெசிமல் வந்து ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் டெசிமல் பாயிண்ட் வரைக்கும் ரவுண்ட் பண்ணோம்னா we will be using the round function. எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டில் 10th கிரேட் இன் பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் 10th கிரேட் ரவுண்டட்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா ஃபீல்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த 10th கிரேட் ரவுண்டட் ஃபார்முலா ஃபீல்டில் போய் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரவுண்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேராமீட்டர் அக்செப்ட் பண்ணும் ரவுண்டு. ஒன்று வந்து நம்பர் அண்ட் எத்தனை டெசிமல் பிளேசஸ் வரைக்கும் நீங்கள் ரவுண்ட் பண்ணோன்ட்டு கேட்கும். ஓகேவா? இப்போதைக்கு நான் 2 கொடுத்துருக்கேன். ஸோ லெட்ஸே வந்து நான் 10th பர்சன்டேஜ் வந்து இந்த மாதிரி நிறைய டெசிமல் பாயிண்ட்ஸ் கொடுத்தாலுமே கூட இட் வில் பி ரவுண்டிங் அப் டு த 2 டெசிமல் பாயிண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? இப்படி தான் வந்து நம்மளோட ரவுண்ட் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். நவ் கமிங் டு சீலிங் ஃபங்க்ஷன். இந்த சீலிங் ஃபங்க்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி ரவுண்டிங் ஆஃப் டு இட்ஸ் நியரஸ்ட் இன்டீஜர் நம்பர் அவே ஃப்ரம் த 0. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 3.4னு ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா சீலிங் ஃபங்க்ஷன் உள்ளார அது வந்து 4ன்னு ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு -2.3ன்னு கொடுக்குறீங்கன்னா அவே ஃப்ரம் 0 இல்லையா? ஸோ -3 நம்மளுக்கு வேல்யூ கொடுக்கும். லெட்ஸ் டேக் அ சினாரியோ. இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நாள் ட்ராவல் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கம்ப்யூட்டர் பாஸ் கொடுக்கணும். லெட்ஸே அந்த ஸ்டூடெண்ட் வந்து 3.2 டேஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. வி கான்ட் கிவ் த ஸ்டூடெண்ட் லைக் 3.2 கம்ப்யூட்டர் பாசஸ் ஆர் 3 கம்ப்யூட்டர் பாசஸ். வி ஹாவ் டு கிவ் த ஸ்டூடெண்ட் 4 கம்ப்யூட்டர் பாசஸ் இல்லையா? ஸோ இந்த சினாரியோ நம்ம எடுத்து சால்வ் பண்ணுவோமே. அதுக்கு நான் ஆல்ரெடி ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டில் வீக்லி ட்ராவல் டேஸ்னு ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஹவ் ஆல்சோ கிரியேட்டட் கம்ப்யூட்டர் பாசஸ் ஃபார்முலா ஃபீல்டு. அந்த கம்ப்யூட்டர் பாசஸ் ஃபார்முலா ஃபீல்டை பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் யூஸ்டு சீலிங் ஃபங்க்ஷன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரவுண்ட்ஸ் அ நம்பர் அப் டு த நியரஸ்ட் இன்டீஜர் அவே ஃப்ரம் 0 இஃப் நெகட்டிவ். ஓகே, அண்ட் இது வந்து ஒரே ஒரு ஆர்கியூமெண்ட் தான் அக்செப்ட் பண்ணுது which is the நம்பர். நான் இங்கே வந்து சீலிங் போட்டேன் அண்ட் இது உள்ளார வந்து நம்மளுடைய வீக்லி ட்ராவல் டேஸ்ன்ற ஃபீல்டு வந்து கொடுத்துட்டேன். அண்ட் ஐ ஹவ் ஆல்ரெடி கிரியேட்டட் ஒன் ஃபீல்டு. நான் இப்போ வந்து இந்த இடத்துல வீக்லி ட்ராவல் டேஸ் வந்து லெட்ஸ் சே 3.4 கொடுக்குறேன். அண்ட் ஐம் கிளிக்கிங் ஆன் சேவ். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக சீல் ஆயிடுச்சு பாருங்க. இப்படி தான் வந்து சீல் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். அண்ட் யூ கேன் ஆல்சோ ட்ரை த சேம் சினாரியோ இன் யுவர் ஆர்க். நவ் கம்மிங் டு த ஃப்ளோர் ஃபங்க்ஷன். இது வந்து சிமிலர் டு சீலிங் தான். சீலிங் வந்து நம்மளுக்கு அவே ஃப்ரம் 0 போகுது இல்லையா? பட் ஃப்ளோர் வந்து டுவோர்ட்ஸ் 0 வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 3.4 கொடுத்தீங்கன்னா 3ன்ற ஆன்சரும், -2.3 கொடுத்தீங்கன்னா -2ன்ற ஆன்சரும் நம்மளுக்கு வரும். இப்படி தான் வந்து ஃப்ளோர் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஒரு சினாரியோ எடுத்துப்போமே. லெட்ஸே ஒரு ஸ்டாஃப் மெம்பர் வந்து கம்ப்ளீட்டாக 365 டேஸ் அவங்களோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணாதான் வி வில் பி கிவிங் தெம் த 1 கிரெடிட். ஓகேவா? லெட்ஸே அவங்க 500 டேஸ் கம்ப்ளீட் பண்ணாலுமே வந்து அவங்களுக்கு 1 கிரெடிட் தான் கொடுக்கணும். வி ஹாவ் டு ஃப்ளோர் இட். ஸோ அதுக்கு நான் ஸ்டாஃப் ஆப்ஜெக்டில் ஆல்ரெடி நான் ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணியிருக்கேன், டேஸ் ஒர்க்குடுன்ட்டு ஒரு நம்பர் ஃபீல்டு. அண்ட் ஐ ஹவ் ஆல்சோ கிரியேட்டட் ஒன் கம்ப்ளீட்டட் கிரெடிட்ஸ். ஓகேவா? அந்த கம்ப்ளீட்டட் கிரெடிட்ஸில் காட்டுறேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நான் டேஸ் ஒர்க்கை டிவைட் பை 365 பண்ணிடுறேன். அண்ட் தென் ஐ எம் ஃப்ளோரிங் இட். ஓகேவா? ஸோ ஃப்ளோர் வில் பி அக்செப்டிங் ஒன்லி ஒன் நம்பர் பேராமீட்டர். நீங்கள் வந்து டைரெக்டாக இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை உள்ளார பெர்ஃபார்ம் பண்ணலாம். பட் மேக் ஷியோர் திஸ் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் இஸ் ரிட்டர்னிங் அ நம்பர். ஓகேவா? ஃபைன்.
நான் இப்போதைக்கு 444 குடுத்துருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 1 ரிஃப்ளெக்ட் ஆகுது. லெட்ஸ் சே நான் வந்து 744 குடுக்குறேனே, இப்ப நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2 ரிஃப்ளெக்ட் ஆகுது. பட் நான் கால்குலேட்டர்ல போயிட்டு 744 டிவைடட் பை 365 அப்படின்னு குடுத்தா எனக்கு 2.03 வருது. பட் ஃப்ளோர் பண்ண அப்புறம் நம்மளுக்கு 2ன்னு ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க. இப்படி தான் வந்து நம்மளுக்கு ஃப்ளோர் ஃபங்ஷன் ஒர்க் ஆகும். கமிங் டூ த மேக்ஸ் ஃபங்ஷன், நீங்க ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்றேன். இந்த மேக்ஸ் ஃபங்ஷன் வந்து மல்டிபிள் நம்பர்ஸ் வந்து கமா செப்பரேட்டடா அக்செப்ட் பண்ணும். அண்ட் எது வந்து மேக்ஸிமம் வேல்யூவோ அது வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? எக்ஸாம்பிள்க்கு நான் ஸ்டூடண்ட் ஆப்ஜெக்ட்ல 3 ஃபீல்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். விச் இஸ் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3ன்ட்டு. அண்ட் ஐ ஹவ் ஆல்சோ கிரியேட்டட் ஒன் ஃபார்முலா மேக்ஸிமம் கிரேடன்ட்டு. அந்த ஃபீல்டில் நான் மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே நம்ம பார்க்கலாம், மேக்ஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் தி ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் இட் வில் பி அக்செப்டிங் மல்டிபிள் நம்பர் கமா செப்பரேட்டட். இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்மளோட 3 ஃபீல்டுமே போட்டிருக்கேன். கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3ன்ட்டு. அண்ட் அதுதான் வந்து நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. லெட்ஸே நான் கிரேட் 1ல வந்து 100 கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக்ஸிமம் கிரேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆயிடுச்சு பாருங்க. இப்படி தான் வந்து மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். நவ் கமிங் டு மினிமம் ஃபங்க்ஷன், மேக்ஸிமம்க்கு உல்ட்டா அப்படியே எது வந்து மினிமம் வேல்யூவோ அதை ரிட்டர்ன் பண்ணும். இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு நான் வந்து அதே 3 கிரேட் ஃபீல்டு யூஸ் பண்ணிக்கிறேன். பட் ஐ ஜஸ்ட் கிரியேட்டட் அடிஷ்னல் ஃபார்முலா ஃபீல்ட் விச் இஸ் மினிமம் கிரேட். அந்த மினிமம் கிரேட் ஃபார்முலா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் மேக்ஸ் ஐ ஜஸ்ட் யூஸ்ட் மின். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்மளுக்கு இட் வில் பி அக்செப்டிங் n நம்பர் ஆஃப் நம்பர் பேராமீட்டர்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் த லீஸ்ட் ஆஃப் ஆல் தி ஆர்குமெண்ட்ஸ். ஓகேவா? சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தான். நீங்கள் கிரியேட் பண்ணி பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கனாலே போதும். வீடியோ பார்த்துட்டு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. வென் யூர் கிரியேட்டிங் ஃபார்முலா யூ மைட் ஃபேஸ் சம் எரர்ஸ் அண்ட் சின்டாக்ஸ் எரர்ஸ். அதெல்லாம் நீங்கள் ரிசால்வ் பண்ணி கற்றுக்கிறப்ப தான் நீங்கள் ஆக்சுவலாக கற்றுக்க முடியும். ஓகேவா? ஃபைன். அண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவ் வேல்யூ இருக்கிறதுனால, நம்மளுக்கு நெகட்டிவ் தான் நம்மளுக்கு மினிமமா காட்டுது. இப்போ நான் இத ரிமூவ் பண்ணிட்டு சேவ் பண்றேன். அண்ட் யூ கேன் see the difference as well. And finally coming to one particular limitation that I wanted you to know is that ஃபார்முலா ஃபீல்டில் வந்து மேக்ஸிமம் 3900 கேரக்டர்ஸ் தான் நம்மளால கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க நம்மளோட மினிமம் கிரேட்ல செக் சின்டாக்ஸ் கொடுத்தோன்னே பார்த்தோன்னா 107 கேரக்டர்ஸ்ன்னு கம்பைல் ஆயிருக்கு இல்லையா? அதாவது இங்க ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு ஸ்பேஸுமே வந்து கேரக்டரா தான் கன்சிடர் பண்ணப்படும். இதே மாதிரி 3900 தான் மேக்ஸிமம் நம்மளால கொடுக்க முடியும் ஒரு ஃபார்முலா ஃபீல்ட்ல. அண்ட் ஃபைனலி ஆஸ் யூஷுவல் ஐ டு ஹவ் ப்ரிப்பேர்ட் சம் யூஸ் கேசஸ் ஃபார் யூ டு ப்ராக்டிஸ். ஐ வில் பி லீவிங் திஸ் பர்டிகுலர் லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன். மேக் ஷுர் யூ ஆர் ப்ராக்டிஸிங் திஸ் ஃபார்முலா ஃபீல்ட்ஸ். ஓகேவா? நீங்க வீடியோ பார்க்குறப்ப அவ்வளோதானே ஈஸின்ற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஆக்சுவலா உங்களுக்கே புரிஞ்சுச்சா இல்ல கத்துக்கினீங்களான்ட்டு உங்களுக்கே தெரியும். ஓகேவா? Fine then, that's it for this video. See you in next video. Thank you. Bye bye.